கலாத்தியர் 6:2 என்ன வசனம் அது சொல்லுங்க தெரிஞ்சவங்க? கலாத்தியர் 6:2 ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ஒருவர் பாரத்தை ஒரு சுமக்கணும். அதான் விசுவாசிகளுடைய இல்லையா ஆண்டவருடைய இது குணாதிசயம் நமக்குள்ளே வர வேண்டும். ஆனால் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது அவசியமாக இருக்கிறது. ஆமென். இந்த வேளையிலே நம்ம தான் அவங்களுக்கு நம்ம ஆதரவாக இருக்க வேண்டும். நம்மளுமாய் ஆண்டவர் செய்வாராக, கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். முதல் பாடல் என்ன பாடல்? முதல் பாடல் என்ன பாடல் சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? இப்போ நம்ம ஆபி முதல்ல அன்பை குறித்து சொல்லும்போது என்ன சொன்னார்? அன்பை குறித்து சில காரியம் அப்படி சொல்லிக்கிட்டே வந்தார். என்ன சொன்னார்? ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரீபான லபா ஷக்கர லபா. அன்பு இல்லையா, எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அன்பை, கிறிஸ்துவின் அன்பை வாங்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அன்பு அவ்வளவு விலையேறப்பட்டது. தெய்வீக அன்பு, கிறிஸ்துவின் அன்பு, தேவனின் அன்பு அவ்வளவு விலையேறப்பட்டதுங்க. ஆமென். அந்த அன்பிலிருந்து நம்மை யாரும் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு செய்தி அதுதான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ ரீபாலபாஷ. எந்த சூழ்நிலையும் நம்ம பிரிக்க முடியாது. அது இன்னொரு பாட்டில் கூட பண்ணார். வறுமையோ வேற என்ன பாட்டு? வறுமை பசி என்ன நம்மை எதுவும் நம்மை பிரிக்க முடியாது. ஆமென். அந்த வந்தது அவரே நமக்காக யுத்தம் செய்கிற தேவன் என்றெல்லாம் பாடணும். நம்ம அதில் முதல்ல பாடல் மூலமாகவே என்னுடைய செய்தி அதில் அங்கே நம்ம ஏற்கனவே கேட்டோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஹல ரப சங்கர லபனி கரதலம ரபதுரலம நமர லபலபா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ரீபான லரம சங்கர லப ரபதுரிகர லபலபா. இந்த செய்தி நம்ம ரோமருக்கு எழுத நிருபத்தில் 8வது அதிகாரத்தில் நம்ம அதை பார்க்க போகிறோம். 8வது அதிகாரம். ஆமேன். க்ளோரி. ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றிலேயும் ஆமேன் 39வது வசனத்தை கூட நாம் பார்க்கோம். 39. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. The God's love is so great. ஆமென். It's a precious. தேவனுடைய அன்பு. ஆமென். ஹல்லேலூயா. அன்பை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ தேவனுடைய அன்பை நம்ம ஒவ்வொரு நாளும் ருசித்து பார்க்க வேண்டும். ஆமென். நல்ல பிதாவே, இந்த வேளையிலும் நீர் நம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசும்படியா ஜெபிக்கிறப்பா. இந்த வார்த்தைகளை நீர் ஆசீர்வதித்து தாரும், எங்களோட இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. சாத்திரம் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. எந்த நிலையிலும் நம்ம பிரிக்கக்கூடாது. எதை விட்டு? ஆமென். தேவனுடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்கவே முடியாது. எதுவும் முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த ஒரு நான் நிச்சயித்திருக்கிறேன், அந்த ஒரு உறுதி, அஷூரன்ஸ். பவுலப்பா சொல்கிறார்ல, என்னை எதுவும் பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற இல்லையா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் யாரெல்லாம் கிறிஸ்துவை நேசித்தார்களோ, அன்பு கொண்டார்களோ, அவர்களெல்லாம் பிரிக்க அவர் என்ன பண்ணார்? அதுக்கு எவ்வளவோ பாடுபட்டார். ஆனால் இப்போ சொல்கிறார், அந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று அவனால் நிச்சயித்திருக்கிறேன். அந்த ஒரு நிச்சயம் பவுலப்பா சொல்ல இப்போ நம்ம சொல்லணும். ஆமென். அதனால தான் இந்த வார்த்தைகளால் எழுத வைத்திருக்கிறது. மரணமானாலும், இப்போ மரணம் இல்லையா, நம்ம குடும்பத்தில் ஒரு மரணம் மாதிரி இல்லை, நம்ம சபை. அதனால் மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களாம் வருங்காரியங்களான எதுவாக இருந்தாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியான நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் இயேசுவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த 28வது இந்த அதிகாரத்தில் 28வது வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம்னா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறேன். பவுல் சொல்ல அறிந்திருக்கிறோம். ஆமென். சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவரில் தீர்மானத்தினால் அழைக்கப்பட்ட அவரிடத்தில்
அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார், நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம், நம்ம பாவிகளாய் இருக்கிறீர்கள், தேவன் நம் மீது வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று 5:8 நாம் வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே 29 ரோமர் 8வது அதிகாரம் 28 நான் வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. வேதத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு நம்ம முன்குறித்திருக்கிறார். ஆமென். அவருடைய சாயலுக்கு நம்ம ஒப்பாய் இருக்கணும். அவரை போல ஒவ்வொரு நாளும் மாறுவதற்காகவே தேவன் நம்மை முன்னறிந்து முன்னறிவித்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. முன்குறித்திருக்கிறார். ஆமென். எவர்களை முன்குறித்தார் அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார் அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமென். ஆண்டவன் நம்மை அழைத்திருக்கிறார், நீதிமானாக்கிறார், மகிமை படித்து கொண்டே இருக்கிறார். மகிமையின் மேல் மகிமை நம்ம காண உதவி செய்கிறார் தேவன். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஆமென். ஒரு வழியாக வந்தா 7 வழியாக ஓடுவோம். அப்போ அவளை நம்ம பட்சத்தில் தேவன் இருந்தால் அவளை நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? எவ்வளோ விரோதி வந்தாலும் பரவாயில்ல, ஒரு வழியாக வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே சிதறடிக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. All the enemies will be scattered by the power of our God. ஆமென். அவருடைய வல்லமையினால என்ன பண்ணுவோம்? எல்லா எல்லா அசுத்தாவிகள் கூட்டம் நம்மை தாக்குபடி வந்தாலும் எல்லாம் ஓடுங்க. இயேசுவின் நாமத்தை சொன்னா ஓடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு நாமத்தை மட்டும் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் பறந்து ஓடும். ஆமென், ஹல்லேலூயா. ரபஷிக்கர், அந்த வல்லமை உங்ககிட்ட இருக்கு, இயேசு நாமத்துக்கு உண்டு. அதை நீங்க சொன்னால் போதும். ஆமென். ரீகா ஷமரலபல். ஆமென். ஓ க்ளோரி, ஹல்லேலூயா. அது நம்ம தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? நம்ம யாரும் வர முடியாது இல்லையா? ஹல்லேலூயா. அநேகர் நம்ம யுத்தத்திற்கு வரலாம் இல்லையா? ஹல்லேலூயா. யுத்தம் செய்ய விரும்புகிறார்கள். நான் சமாதானத்தை நாடுகிறேன், யுத்தம் செய்கிறார் என்று நம்ம வாசி சங்கீதம். ஆமென். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? ஆமென். சொந்த குமாரனையே அவர் கொடுத்த பொழுது மீதி எல்லாவற்றையும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சொந்த குமாரன் இல்லையா? அதான் பார்க்கணும் இல்லையா? தேவன் தம்முடைய ஒரே குமாரனை இல்லையா விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:14 நாம் வாசிக்கிறோம் இல்லை? யோவானில் எல்லாம் அதில் அன்பை குறித்து தான் அந்த அப்போஸ்தலன் எழுதுகிறதை நான் பார்க்கிறோம். ஆமென். அவரை சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் இந்த ஆலயத்தில் இருக்கிறவர்களுக்காகவும் வெளியில் இருக்கிறவர்களுக்காகவும் உலகத்தில் எல்லாம் இருக்கிற எல்லாருக்காகவும் அவரே ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆமென். அவர் எல்லாவற்றையும் அருளாதிருப்பார். நம்ம எல்லா தேவைகளையும் அவர் அருளை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஓரி பஷவரலாம். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக. நம்ம தேவன் மீது நம்ம யாரும் ஒருத்தர் குற்றம் சொல்ல முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. நம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நம்ம ஒருவர் நம்மை குற்றம் சாட்ட முடியாது. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? உங்களை யாரும் கண்டம் பண்ண முடியாது. ஆமென். கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறோம் அவரே. ஆமென், ஹல்லேலூயா. நமக்காக மரித்தார், அடக்கம் பண்ணிட்டார், உயிரோடு எழுந்தார், வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார், நமக்காக இப்பொழுது வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ? அது மாதிரி யாராவது சந்திக்கிறீங்களா? விசுவாசிகளுக்கு விரோதமாக எல்லாம் வரலாம் இல்லையா? இல்லை, அந்த பிரச்சனைகளை சொல்லப்பட்டிருக்கலாம், எல்லாமே வரும். ஒரு 17 காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அந்த 17 காரியங்கள் நமக்கு விரோதமாய் வந்தாலும் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம யாரும் என்ன பண்ண விலகி போய்விடவே கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் இந்த அதிகாரத்தில் இந்த வாசித்த தேவன் கொடுத்த செய்தி. அன்பு, தேவனுடைய அன்பு வெளியேறப்பெற்றது. ஆமென். அவருடைய சொந்த குமாரன் பாராமல் நமக்காக கொடுத்தார். அவன் அன்பை விளங்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் என்று நம்ம இதை எல்லாம் இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஆமென்.
நாம் முற்றும் 37 பார்க்கிறோம். இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகைக்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியான நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்க நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். உயர்வோ தாழ்வோ என் நிலையோ, என்ன பாட்டு அது கேட்டிருக்கீங்களா? அது என்ன தெரியுமா? பாடுங்க. உயர்வோ தாழ்வோ என் நிலையோ, அந்த பாட்டு என்ன பாட்டு அது? ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் அன்பை விட்டு அந்த பாடல் நான் செய்தியை ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆண்டவர் அந்த இதை தான் கொடுத்தார். அதான் அந்த பாடல் என்ன தெரியல. உயர்வோ தாழ்வோ என் நிலையோ. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய தஞ்சமாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆக ஒரு ஜான் ஜெபராஜ் கூட என்ன பாட்டது? மலை உயர் மலையோ, என்னது, சமவெளியோ, உயர்மலை இவை இரண்டிலும் தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அவரை முழு இதயத்தோடு நான் துதிப்பேன். ஆமென். உயர் மலையோ இல்லையா சமவெளியோ, இவை இரண்டிலும் என் தேவன் என்னோட கூட இருக்கிறார். ஆமென். அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று அருமையான பாடலில் எழுதியிருக்கிறார். ஆமென். இன்னும் ஏமா ஜான கூட பாடியிருக்காங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவரே போதும். உயர்வானாலும் தாழ்வானாலும் என் இயேசு எனக்கு போதும். மரணமானாலும் வாழ்வானாலும் ஜீவனானாலும் அவர் இயேசு எனக்கு போதும் என்று அநேகர் இதை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அவர் எனக்கு போதும். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு எனக்கு போதும் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் அங்கே திரித்துவத்தை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். இந்த அதிகாரத்தில் என்ன பண்ண? திரித்துவம், ஆவியானவர், குமாரன், தேவன், பிதா, மூன்று வரையும் இதில் என்ன பார்க்க முடிகிறது. 28, 20 இல்லையா நான் பார்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால் நம்ம விட்டு அவர்கள் பிரிக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் ஒருவரே அவர் மூன்று நிலையில் அவர் கிரியை செய்கிறார், ஃபங்க்ஷன் பண்ணுறார். ஒரு மனிதன் ஒருத்தன் தான் இல்லையா? மனிதன் ஒருத்தர் தான். இப்போ நான் இருக்கிறேன்னா நான் ஒரு ஆள் தான். எனக்குள்ளே எத்தனை இருக்குது? ஆவி, ஆத்துமா, சரீரம். அதே போல தான் தேவன். அவர் எனது பரிசுத்த ஆவியானவர், குமாரன், அவர் தேவன் ஒருவர் தான் மூன்று நிலை செயல்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால் இங்கே மூன்று நிலையை நாம் பார்க்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்காக என்ன செய்கிறார் என்பதை அந்த வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். ஹல்லேலூயா. 26 27 பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த ரோமருக்கு எழுதின 8வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அவர் நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார். நாம் இன்னதென்று வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாது இருக்கும்போது நம்முடைய பலவீனத்திலே நம்மோடு கூட ஆவியான் நம்மோடு இருந்து பெருமூச்சோடு இல்லையா, வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். 34வது வசனத்திலே பார்க்கிறோம், அவருடைய குமாரனையே நமக்கு அவர் தந்திருக்கிறார். ஆமென். சொந்த குமாரன் இல்லையா, அவர் குமாரன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே நமக்காக மரித்தவர். குமாரன் நமக்காக மரித்திருக்கிறார். அவர் எழுந்தும் இருக்கிறார், வலது பார்சல் வீற்றிருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. பரிசுத்த ஆவியான் நமக்குள்ளே இருந்து வேண்டுதல் செய்கிறார். குமாரன் அங்கே பிதாவின் வலது பார்சலில் இருந்து நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளோ அறிவான ஒரு சுலாக்கியத்தை உடையவர்களாக இருக்கிறோம். ஆமென். அங்கே பிதாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 31 32 பிதாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? தம்முடைய குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்கும் அவரையே ஒப்பு கொடுத்தவர் அவரோட தேவனை அங்கே குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய சொந்த குமாரனை அவர் கொடுத்து விட்டார். அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். இப்போ அங்கே பரிசுத்த ஆவியார் நமக்காக அங்கே வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். நமக்குள்ளே இருந்து தேவ குமாரன் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சலில் விட்டிருந்து அவர் நமக்காக செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஓ க்ளோரி டு காட். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதனால் அவர் நம்ம எல்லாவற்றையும் நம்ம கொடுத்ததுனால, அவர் எல்லாவற்றையும் குமாரனையே கொடுத்ததுனால நம்ம எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். தேவன் நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அவர்தான் ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. He is the source or foundation, a fountain of our blessings. ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஃபவுண்டனை, அந்த ஊற்றை, ஆசீர்வாத ஊற்றை யாரும் அடைக்க முடியாது, க்ளோஸ் பண்ண முடியாது, நிறுத்த முடியாது. ஆமென். ஆண்டவர் நிச்சயம் அவருடைய பிள்ளைகளுக்காக இல்லையா இயேசுவே கொடுத்த போது நம்ம எல்லா தேவைகளையும் சந்திக்க முடியாதா? நிச்சயம் சந்திப்பாருங்க. கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு எல்லா தேவைகளையும் சந்திப்பார். அவரை நம்ம சார்ந்திருப்போம், அவரை நோக்கி பார்ப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நான்
ஏறெடுக்கிறேன் என்று சொல்லுகிறது போல சங்கீதக்காரன் எல்லாவற்றுக்கும் அவர் நாமம் அதே போல் நாம் பெருமாள் ஒருவரும் பூட்ட முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. நம் தேவனுடைய அன்பை அறிந்திருக்கிறோம், தேவனுடைய அன்பை குறித்து நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய ஒரே குமாரனை நமக்காக கொடுத்தார், அதனால் அவர் எல்லாவற்றையும் அவர் கொடுக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே அன்றி வேறு எந்த ரத்தத்தையும் ஹல்லேலூயா ஆண்டவர் பால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நமக்கு எல்லா பாவ மன்னிப்பு உண்டு இருக்கிறது. அவரே கிருபாதார வழியாக மரித்தார். நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே கிருபாதார பலியாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. வேறு எந்த ரத்தமும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அங்கே பாவத்தை மன்னிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் மாத்திரமே நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியும். ஹல்லேலூயா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பட்ட காலத்தில் பலிகளை செலுத்தினார்கள், அது ஆண்டவரை திருப்திப்படுத்தவில்லை, அது அடையாளமாக இருக்கிறது. அதாவது இல்லையா, ரத்தத்தின் மூலமாக தான் நமக்கு பாவ மன்னிப்பு என்று. அது பரிசுத்த ரத்தம், விலையேறப்பட்ட குற்றமில்லாத ரத்தம், அது இயேசுவின் ரத்தமாக இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவனுடைய பாவங்களை நீக்கி எல்லாவற்றையும் சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓ க்ளோரி. ஆமென். நம்ம அழிந்து போகாதபடிக்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்திருக்கிறார். நாம் கெட்டு போகாமல் அழிந்து போகாதபடிக்கு இயேசுவை நமக்கு தந்தருளியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம அழிந்து போகிற இந்த உலகத்தில் இல்லையா, நரகத்தில் தள்ளப்படக்கூடாது. அதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவருடைய இல்லையா ஸ்தோத்திரம் ஒரே பேரான குமாரனை நமக்காக அவர் தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய அன்பு மிகவும் வெளியேறப்பட்டதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் நமக்கு இது இலவசமாக கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்ம யாரும் அதற்காக பணத்தை செலுத்தணுமா, கோடி கோடியாக கொடுத்தோமா இல்லையா, கோடி கோடியாக உண்டியில் போடுறாங்க, அது மாதிரி நம்ம கொடுத்தோமா? இல்லை, ஆண்டவர் ஃப்ரீ கிஃப்ட். ஆமென். God has given freely the gift of salvation. ஆமென். இந்த ரட்சிப்பு ஆண்டவர் ஹல்லேலூயா அந்த ஈவை அவர் இலவசமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அதான் சீசரில் நான் இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க எல்லாருக்கும் போய். ஆமென், ஹல்லேலூயா. கிவ் ஃப்ரீலி. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் ஆண்டவருடைய சொந்த குமாரனை அவனுக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பை தந்திருக்கிறார், இலவசமாய் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகினால ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் அவர் தந்திருக்கிறார். ஆமென். அவர் இலவசமாகி அவரை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம் பாவிகளாய் இருக்கும்போதே குமாரனை மரிக்க செய்தாரனால் இப்போ நம்ம அவருடைய சிநேகிதர்களாய் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்போது இன்னும் நமக்கு அதிகமாய் கொடுப்பது நிச்சயம். ஆமென். நம்ம பாவியாக இருக்கும்போதே அவருக்கு விரோதிகளாக இருக்கும்போதே அவர் நமக்கு எல்லாத்தையும் அவர் இல்லையா குமாரனையே கொடுத்தான்னா இப்போ நமக்கு அவருக்கு யார், நம்ம எல்லாம் அவருக்கு யார்? அவருடைய பிள்ளைகள், சிநேகிதர்கள். ஆமென். நீங்கள் எனக்கு சிநேகிதர்கள், யோவான் 15 சொல்றார். ஆமென். ஆபிரகாமை பார்த்து என் சிநேகிதன் சொல்றார். ஆமென், ஹல்லேலூயா. we are friend of God. ஆமென், ஹல்லேலூயா. நம் தேவனுடைய சிநேகிதராக இருக்கோம். we are children of God. அதனால நம்ம கவலையே படாதீங்க. ஆமென். ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்தருளுவார். ஓ க்ளோரி. சொந்த குமாரனையே கொடுத்தவர் எல்லாரையும் நிச்சயம் அவர் தருவார். he will give definitely all our needs. ஆமென். meet all our needs. ஹல்லேலூயா. தாமதமானாலும் நிச்சயம் அவர் கொடுத்தே தீருவார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கென்று ஒரு ராஜ்யத்தை அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென், ஏற்படுத்தியிருக்கிறார். நமக்காக ஒரு கிரீடம் நமக்காக ஆயத்தமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம முன்னேறி சென்று தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்டோர் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம என்ன பண்ணோம்? சுதந்தரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. we should inherit the blessings God stored for us. ஆமென், ஹல்லேலூயா. நமக்காக எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நம்ம என்ன பண்ணோம்? அதை நாம் பெற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதனால் தேவன் இல்லை தெரிந்து நம்ம மேலே யாரும் குற்றம் சுமத்தவே கூடாது. ஆமென். தேவன் குற்றம் சுமத்துறான்னா யார்? அவன் அக்யூசர். யார்? சாத்தான் தான் அக்யூஸ் பண்ணுவான். சகோதரர்கள் மீது குற்றம் சாட்டுகிறவன் சாத்தான். அதனால் நம்ம யாரும் சகோதரர் சகோதரி யாரை பற்றியும் யாரையும் எந்த குற்றத்தையும் சொல்லாதீங்க. ஆமென். தேவனுடைய பிள்ளை, தேவன் அவருக்கு இல்லையா, அவர் தான் சொந்தமானவர், அவருக்கு தான் சொந்தமானவர் எல்லாரும். அவரே எல்லாத்தையும் பார்த்துக்குவார். நம்ம நியாயம் இருக்கிற வேலையை நமக்கு வேண்டியதில்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உமது நிமித்தம் எல்லோருமே கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். ஹல்லேலூயா. சங்கீதத்தில் இந்த வசனத்தின் 44வது அதிகாரத்தில் சங்கீதம் 44 22 இதே வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் பவுல் அப்போஸ்தலன் இங்கே கோட் பண்ணுகிறார். உமது நிமித்தம் எண்ணருமோ கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். சங்கீதம் 44 22 அங்கே இருக்கிறதை இங்கே இந்த ரோமர் 8வது அதிகாரத்தில் அங்கே எழுதியிருக்கிறதை பார்க்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா.
ஓ க்ளோரி. ஆமாம், எந்நேரமும் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆடு அடிக்க போகிறாங்களா, அது ஒன்றுமே எதிர்த்து பேசாது இல்லையா, அது ஒரு வார்த்தை கூட பேசாது இல்லையா. ஆமேன். அது ஏன் அடிக்கிறேன்னு கேட்காது. ஆமேன். ஹல்லேலூயா. அதான் அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் கொல்ல இல்லையா சிலுவையில் அறையப்படும் போது அவர் ஒரு வார்த்தை கூட அவர் பேசவில்லை. ஆமேன். நாம் கூட நம்மளாம் ஆடுகளாக இருக்கிறோம், ஆடுகளைப் போல. ஆமேன். ஹல்லேலூயா. விசுவாசிகளை ஆடுக்கு ஒப்பாக பேசப்பட்டுகிறது. அவர் தான் நல்ல மேய்ப்பன், நம்ம எல்லாம் ஆடுகளாக இருக்கிறோம். சங்கீதம் 100 சொல்லப்பட்டுகிறது, அதில் நாமே அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம். ஆமேன். அவரே நம்முடைய மேய்ப்பனாக இருக்கிறார். ஓ க்ளோரி. ஆமேன். ஹல்லேலூயா. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். ஆமேன். அதுபோல் இருந்தாலும் கவலைப்படாதீங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு யாரும் நம்ம பிரித்து விடக்கூடாது. ஆமேன். அடிப்பாங்க, உதைப்பாங்க. ஆமேன். கிறிஸ்துவை பின்பற்றுவர்களுக்கு எல்லாமே உண்டு. ஆமேன். அதனால் இயேசுவை விட்டு ஓடிவிடவே கூடாது. ஆமேன். கிறிஸ்துவை அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. 36வது வசனத்தை பார்க்குறோம். ஆமேன். ஒருவரும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. ஆமேன். அவருடைய அன்பு நிரந்தரமானது, நிலையானது, மாறாதது. ஆமேன். அது குறையாதது. அவருடைய அன்பு குறையாதுங்க. ஆமேன். அது ஒருபோதும் இட் வில் நாட் டிமினிஷ், டிக்ரீஸ் இஸ் லவ். ஆமென். ஹல்லேலூயா. அது பெர்மனன்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு அது ஸ்டேபிள். ஹல்லேலூயா. அவர் பிரமே அது நிலையானது, நிரந்தரமானது. அதனால அன்பை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் நம்மை தொடர்ந்து நம்மை நேசித்துக் கொண்டே இருப்பார். ஆமென். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம். ஐயோ அவருடைய அன்பு எனக்கு இல்லாமல் போய்விடுவேன், பயப்படாதீங்க. அவர் தொடர்ந்து நம்மை நேசித்து கொண்டே இருப்பார். ஒருவேளை நீங்கள் பின்வாங்கி ஆளில் ஏதோ தவறு செய்திருந்தாலும் மீண்டும் அவரை ஆளிலே மன்னிப்பு அவரிடத்தில் கேட்டுக்கொள்ள தொடர்ந்து அவருடைய அன்பை அவர் விளங்கி கொண்டே இருப்பார், அன்பை காட்டிக்கொண்டே இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதைரியப்பட வேண்டிய, சோர்ந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஹல்லேலூயா. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய அன்பு நமக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. அவருடைய அன்பு நமக்கு முழுதுமாய் கிடைக்கும். அவர் நம்மை அதனால் யாரும் அந்த அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது என்பதை நாம் நிச்சயித்துக் கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறது போல நாம் நிச்சயித்துக் கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஆமென். ஓ க்ளோரி. ஹல்லேலூயா. அவருடைய கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஆமென். ஹல்லேலூயா. அதெல்லாம் நான் பார்க்கிறோம். அவர் மீது அவருடைய அன்பில் நாம் எப்பொழுதும் நம்பிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். அவருடைய அன்பு தெய்வீகமானது, அது எப்பொழுதும் குறைவாது, அது கரையாது. ஆமென். அது மாறாதது. அவர் வேறு திசைக்கு மாற்ற மாட்டார். அவர் அன்பு உம்மிடத்திலே அவர் எப்பொழுதும் செலுத்தி கொண்டே இருப்பார். அன்பு அவ்வளோ மிகவும் அவ்வளோ வெளியேறப்பட்ட அன்பாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஓ க்ளோரி. ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களாகிய நமக்கு அநேக உபத்திரவங்கள் வரும், ஆனால் தேவன் நம்மை அவர் தொடர்ந்து நேசித்து கொண்டே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஓ தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒருவேளை பசியில் வாடுகிற ஒரு நிலைமை வரலாம் இல்லையா. ஸ்தோத்திரம். இல்லை நிர்வாணம், பட்டயம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை விட்டு யாரும் என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லுகிறான் இல்லையா. அதே போல் ஆண்டவர் நம்மை காத்துக்கொள்ள, நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் கண்மணி போல நான் பாதுகாப்பேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா துன்பத்திலிருந்து அவர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார் இல்லையா. அவரே காக்கிற தேவன். இன்றைக்கு வாசித்த சங்கீதத்தில் 121 அதான் பார்க்கிறோம். காப்பார் 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 3, காக்கிறவர் உறங்குவதில்லை தூங்குவதில்லை 3 முறை. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே எல்லா உபத்திரவத்திலும் அவர் காக்கிற தேவனாக இருக்கிறார், பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். கண்மணி போல அவர் பாதுகாக்கிற தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு மாறாத அன்பு, நிலையான அன்பு. ஆமென். ஹல்லேலூயா. உறுதியான அன்பாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதை அவன் சொல்லுகிறான். பவுல் அப்போஸ்தலன் அதனால் சொல்ல முடிகிறது. ஆமென். அவன் பவுல் அப்போஸ்தலன் போய் நிற்கிறான். அவனுக்கு உபத்திரவம், பயங்கரமான உபத்திரவம். நீரோ ராஜாவின் முன்பாக நிற்கிறான், ரோம அரசனுடைய பேரரசன் முன்பாக அவன் நிற்கிறான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 16-17 வசனத்தில், 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 16-17 வசனத்தில் பவுல் அப்போஸ்தலனுடைய சாட்சி அங்கே சொல்லப்படுகிறது. ஓ நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராது இருப்பதாக. இல்லையா. அப்போது சொல்ல பத்தியா, இவர் இஸ் நாட் அக்யூசிங் அதர்ஸ். பவுல் அப்போஸ்தலனுடைய குணாதிசயத்தை பாருங்க, மற்றவர்களை குற்றம் சுமத்தலாமே. ஆமென். ஹல்லேலூயா. அதனால குற்றம் அவர் மேல் சுமராது இருப்பாராக இருப்பீராகன்னு சொல்றார். ஆமென்.
ஸ்டீபன் அதான் ஜெபம் பண்ணுறாரு. அல்லேலூயா. அங்கே சுமத்தாதீங்கன்னு சொல்கிறார், அவளை மன்னியும்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து அதான் சொன்னார், அறியாமல் செய்கிறார்கள் மன்னியும். அது மாதிரி நம்ம எல்லாரையும் நம்ம அப்படி தான் இருக்கணும். அல்லேலூயா. குற்றம் சொல்லவே கூடாது, யாரை குறித்தும் குற்றம் சொல்ல. 17வது வசனம், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புரஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு யாரும் பிரிக்க முடியாது. ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் என்னை கைவிட்டாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை ரட்சித்தார் என்று பவுல் அப்போஸ்தலனுடைய சாட்சியாக இருக்கிறது. ஆமேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது என்று பவுல் சொன்னார். ரொம்ப அருமையாக அவர் சொல்றார் இல்லையா? ஸ்தோத்திரம். உயர்வானாலும் தாழ்வானாலும், மரணமானாலும் ஜீவனானாலும், இல்லையா? ஒரு இடத்துல போகிறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு இல்லையா? ஒரு முடவன் எழுந்து நடக்கிறான். உடனே என்ன சொல்கிறாங்க எல்லாரும்? சொல்லுங்கள். அப்போஸ்தலர் 14 இருக்காது. ஆமென். தேவர்கள், காட்ஸ், தேவர்கள் பூமியில் இறங்கி வந்துட்டாங்க அப்படிங்கிறா இல்லையா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அங்கே வந்துட்டு தேவர்கள் என்று அவர்கள் சொல்கிறாங்க இல்லையா? ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு உயர்வாக நினைக்கிற கடவுள் மாதிரி அவ்வளோ உயர்த்தி வைக்கிறாங்க பவுல் அப்போஸ்தலனை. அதே நேரத்தில் பிரச்சனைகள் வருது, அவர் அடித்து அப்படியே இழுத்து கொண்டு போகிறார்கள். ஆமென். ஆனாலும் கூட எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணார். உயர்வானாலும் மரணமானாலும் ஜீவன் தாழ்வானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று அவர் சொல்லுகிறார் இல்லையா? ஸ்தோத்திரம். பவுல் அப்போஸ்தலனை போய் நம்ம சொல்லுங்க, எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி அந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கவே கூடாது. ஆமென். நம்ம உயர்த்த பேசலாம் சில நேரங்களில், ஆனால் தாழ்த்தியும் பேசுவாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது. அறியாமல் செய்கிறவர்கள் மன்னியும், குற்றம் சுமத்தாது இருப்பீராக என்று பவுல் சொல்கிறது போல நம்ம செய்யணும். ஆமென். யாரை பற்றியும் ஒரு குறை சொல்லாதீங்க, விசுவாசிகளை பற்றி யாரையும் குறை பேசாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஊழியக்காரர்களை ஊழியத்தை குறித்து யாரையும் குறை பேசாதீர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர்கள் அவங்க பதில் சொல்லுவாங்க. ஆண்டவர் நியாயம் தீர்க்கும் காலம் வரும், அது வரைக்கும் நம்ம பொறுமையோடு கூட இருப்பது அவசியமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஓ க்ளோரி. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒருவரும் திருட முடியாது. ஆமென். அவர் நமக்கு பலனை கொடுக்கிறார், அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கும்படி. ஆமென். He gives strength to stand firm in his love. ஆமென். ஹல்லேலூயா. அவர் அன்பை ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றிலேயும் நம்மில் அன்பு கூறுகிறாளே, அவளை முற்றும் ஜெயங்கொள்ளுகிறாய் இருக்கிறோமே. ஆமென். கலாத்தியர் 2:20 அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். ஓ ரீப முற்றும் ஜெயங்கொள்ளுகிறாய் இருக்கிறோமே. 16 யோவான் 16:33 வாசிக்கிறோம், உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:57 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:57 என்னது? ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அவதான் ஜெயம் கொடுக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. உபத்திரம் உலகத்தில் உண்டு என்று சொல்லிட்டார் இயேசு, ஆனால் முற்றிலும் ஜெயம் இல்லையா? நான் ஜெயித்தேன், நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம ஒருவரும் பிரிக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசுவாசிகளுக்கு பிரச்சனைகள் வரலாம். ஆமென். எல்லாவற்றிலும் நம்ம என்ன பண்ணோம்? வெற்றி பெற வேண்டும், ஜெயம் பெற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வெற்றியை தருகிறார். ஒரு சாதாரண வெற்றி அல்ல, அவர் முற்றிலும் ஜெயம். ஆமென். எல்லாம் ஒரு சாதாரண ஒரு ஆர்டினரி விக்டரி அல்ல, அவர் முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அது மிகவும் பெரியது வெற்றி, அது அதிசயமானது. ஆமென். இதுதான் கிறிஸ்துவின் வழியாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஓ க்ளோரி. ஸ்தோத்திரம். அந்த வெற்றி பெறுவதற்கு நமக்கு என்ன தேவையில்லை? ஆயுதங்கள் தேவையில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆயுதத்தின் மூலமாக நாம் வெற்றி பெற முடியாது, கிறிஸ்துவின் அன்பின் மூலமாக தான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. We need not use any weapon to get victory. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசமும் நீடிய பொறுமையும் நமக்கு தேவை. என்னது? விசுவாசமும் நீடிய பொறுமையும் நமக்கு தேவையாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால நம்ம தான் அப்படியே மார்வலஸ், இஸ் விக்டரி இஸ் மார்வலஸ். ஆமென். வண்டர்ஃபுல். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வெற்றியை நாம் கொண்டாடி கொண்டே இருக்கணும். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதான் சொல்ல, முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறோமே என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லா இரத்த சாட்சிகளும் அவள் பொறுமையோடு கூட சகித்து கொண்டார்கள். எல்லா கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சிகள், எல்லா அப்போஸ்தலர்களும் இரத்த சாட்சியாக மரித்தாங்க. ஆமென். கொல்லப்பட்டார்கள். ஆமென்.
அந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியலை. ஆமென். அவளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது. கம்யூனிஸ்ட் நாடுகள்லாம் பெற்றோரை நிற்க வைப்பாங்க, பிள்ளையை மோதி அடிப்பான். கிறிஸ்துவ மறுதளிக்கிறா இல்லையான்னு சொல்லி, கிறிஸ்துவை நேசிக்கிறது விட்டுன்னு சொல்லுவான், அடிப்பான், மோதி அடிப்பான். அப்போ இருக்குங்க, பரவாயில்ல, நான் பிள்ளையை தேவனுடைய ராஜ்யத்தில் காண்பேன், அதனால் மறுதளிக்கவில்லை. அந்த மாதிரி ஒரு உபத்திரவம் எவ்வளோ உங்களுக்கு யாராருக்கு அப்படி உபத்திரம் வந்திருக்கா? நிலைச்சிருக்கோம். நம்ம கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒரு நாளும் பிரிக்கவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் அன்னைய நாடுகள் கம்யூனிஸ்ட் நாடுகள் அப்படி நடந்து கொண்டு, ஆனால் அவள் இன்றைக்கும் நம்ம இந்தியாவிலும் சில இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஆளலையே தேவன் அவளை தேவனுடைய ஆளலையே பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் நம்ம ஹல்லேலூயா பயப்படக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனே நமக்கு எல்லாவற்றிலும் அவர் ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஓ ரீபா சந்தர லபலப ரபதிரிக்கிறபா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம எல்லா அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. நாம் முற்றிலும் ஜெயங்கொள்களாக இருக்கிறோம். ஆகினால் நம்ம மேலான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதை நாம் நிச்சயிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஓ க்ளோரி. ஹல்லேலூயா. யுத்தம், அங்கே யுத்தத்தில் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள யுத்தத்தில் நடக்கும்போது இல்லையா? ஸ்தோத்திரம். அநேக பொருட்களை அங்கே பெற்றுக்கொள்வார்கள். அதே போல் நம்ம யுத்தத்துக்கு பிறகு நமக்கு மகிமை நமக்கு கிடைக்கும், கனம் நமக்கு கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், நீதியின் கிரீடம் நமக்காக கிடைக்கிறது, அது குறைந்து போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம எல்லா உபத்திரவத்திலே நமக்கு வெற்றி உண்டு. அதான் பவுலப்பன் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் 4வது வசனம் 5வது வசனத்தில் நான் பார்க்கிறோம். தேவனால் 2 கொரிந்தியர் 1 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகளுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். அவரே நமக்கு ஆறுதல் செய்கிற சகல உபத்திரவங்களிலும். எப்படி கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவனால எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஆமென். பாடுகள் பெருகிறது, அதில் ஆறுதலும் பெருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு பேர் என்னது? டைரக்ட் ப்ரொபோர்ஷன் இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. சோதரம். ஆறுதலும் அங்கே உபத்திரவும் பெருகிறது, ஆறுதலும் பெருகிறது. ரபி ஷலாக்கி மனலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஓ க்ளோரி. ஹல்லேலூயா. சோதரம். ஆண்டவர் நம்ம எல்லாவற்றையும் ஆட்டி தேற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ க்ளோரி. விரோதிகள் நம்மை அக்னியிலே போடலாம், அக்னி குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. சோதரம். அக்னிக்கு முன்பாக புன் முறுவலோட புன் சிரிப்போட கூட அக்னியை அவர் சந்தித்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஓ க்ளோரி. ஆமென். ஹல்லேலூயா. சோதரம். நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறபடினாலே நாம் முற்றிலும் ஜெயங்கொள்கிறாக இருக்கிறோம். தேவனுடைய கரத்தில் அவர்கள் அர்ப்பணித்து ஹல்லேலூயா. சோதரம். அவர்கள் கெஞ்சவில்லை, ஐயோ என்னை தப்பிச்சிருங்கன்னு கெஞ்சினாங்களா? 3 வாலிபர்கள் அக்னிக்கு முன்பாக நிற்கிறாங்க, புன்முறுவலோடு நிற்கிறார்கள். தப்புவிக்காவிட்டால் போனாலும் நான் மறுதலிக்க மாட்டேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலையாக இருக்கணும். ஆமென். அக்னி போன்ற சோதனைகள் நமக்கு முன்பாக இருக்கலாம், பட்சிக்கிற மாதிரி எல்லாவற்றையும் எல்லாம் இழந்து போகிற ஒரு சூழ்நிலை வரலாம், எல்லாமே போய் இல்லையா இருக்கலாம். அந்த நேரத்தில் என்ன சொல்லணும்? புன்முறுவலோடு we should accept. ஆமென். with smile we should accept all our sufferings. ஆமென். ஹல்லேலூயா. அதாங்க அந்த 3 வாலிபர் அக்னி எரிது அப்படியே பயங்கரமாக எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. நீ தப்பு விட்டால் அவன் கெஞ்சல, ஐயோ என்ன விட்டுருங்க அப்படின்னு யாரும் கெஞ்சினானா? அவன் வாழ்க்கை, அவர் லைஃபுக்காக அவன் கெஞ்சவே இல்லை, ஜீவனுக்காக கெஞ்சவே இல்லை. ஹல்லேலூயா. நாங்கள் தேவனுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவர் எங்களை காப்பார், அவர் பாதுகாப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்றும் பிரிக்க முடியாது. ரீஷாலா. அது மாதிரி தாங்க நமக்கு வேணும். அப்பேற்பட்ட ஒரு அவளை அளவில்லை, அவர் எலியா சோதரன் கெஞ்சவில்லை, அவர்கள் தேவனுடைய கரத்தில் அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். முற்றிலும் அவர் ஜெயம் கொண்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனே வெற்றி பெறுவதற்கு அவர் நமக்கு பதில் சொல்லுகிறார். ஓ தேவன் நம்ம நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் உண்டு, அவருடைய கிருபை உண்டு, அவருடைய நீதி உண்டு நமக்காக. ஆமென். அவரை நமக்காக யுத்தம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அவரே நமக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஓ அவரே நமக்காக வெற்றி கொடுப்பார். முற்றிலும் ஜெயங்கொள்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. மரணமான ஜீவனா எல்லாம் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த உறுதி நான் நிச்சயித்திருக்கிறேன். பவுல் எப்படி நிச்சயித்திருக்கிறார், அதே போல் நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. என்னை பிரிக்க முடியாது, இயேசு அன்பை விட்டு பிரிக்க முடியாது. பசியோ பட்டினியோ உபத்திரமோ எந்த ஒரு ஹல்லேலூயா சோர்வோ என்னை எதுவும் பிரிக்க முடியாது, எந்த சோதனையும் பிரிக்க முடியாது, எதுவும் என்னை பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரினோடு கூட எல்லா நேரங்களிலும் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் அவரை நாம் ஸ்தோத்திரிக்க பழகிக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும்
எல்லாவற்றிற்காகவும் அவரை ஸ்தோத்திரிக்க பழகிக்கொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அவர் தான் சொன்னார். கடைசி என்ன சொன்னார்? இன்னைக்கு வந்த வசனம், தேவரீர் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் சொன்னவர் தான் கடைசியில் என்ன சொல்றார்? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். அது மாதிரி நம்ம சொல்லணும். ஆமென். அவர் செய்ய நினைத்து ஒன்றும் தடைபடாது என்று அறிந்திருக்கிற we should know. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உயர்வோ தாழ்வோ என் நிலையோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னால் பிரிக்க முடியாது. ஆமென். உலக ஆசீர்வாதங்களோ உலக பதவிகளோ பட்டமோ இல்லையா, எந்த என்னை ஐஸ்வர்யம், உலக ஐஸ்வர்யங்களோ என்னை மிகுந்த ஐஸ்வர்யம் என்னை பிரிக்கவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. எந்த அந்த உயர்வுகள்லாம் என்னை பிரிக்கவே முடியாது. தாழ்வு, பசி, பட்டினி இல்லையா, வறுமை இல்லையா, சமுதாயத்தில் லோ ஸ்டேட்டஸ் இல்லையா, அதில் அந்த நிலைமை எதுவாக இருந்தாலும் உயர்வோ தாழ்வோ என்னை பிரிக்க முடியாது. காரணம் தேவன். ஹல்லேலூயா. எனக்கு பரலோகம் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு பரலோகம் இருக்கு, உயர்வு பரலோகம் எனக்கு இருக்கிறது, நீதியின் கிரீடம் இருக்கிறது, எனக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, எனக்காக ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஸ்தலத்தை எனக்காக அந்த நான் சுதந்தரிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓரி பாஷந்தரலப. ஆமென். நம்ம எல்லாம் எந்த சிருஷ்டியானாலும் சரி, நம்ம எந்த ஒன்றும் மாற்றவே முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு மாற்றவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் இயேசுவின் மூலமாக அன்பை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவரும் அந்த அன்பை நமக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இல்லையா. ரோமர்கள் 5வது அதிகாரத்தில் 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பை, பிதாவானவர் கிறிஸ்துவின் அன்பை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியின், அதாவது the Holy Spirit reveals God's love every time. ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் அன்பை நமக்கு எப்பொழுதும் அதை என்ன பண்ணாரு? கற்றுக் கொடுக்கிறார், சொல்லிக் கொண்டே இருக்கிறார். கிறிஸ்து நமக்காக மரித்தார், கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று நமக்குள்ளே இருந்த பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அதனால பசியோ பட்டினியோ அல்ல வறுமையோ வேதனையோ மரணமான ஜீவனாலும் உயர்வோ தாழ்வோ எதுவும் உங்களை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பரிசுத்த நமக்கு ஆற்றுவார், தேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. ரெபிகா ஷல்லலுயா. கர்த்தருக்கு மகிமையுண்டாத ஸ்தோத்திரம். அவருடைய அன்பு மாறாது என்று நாம் பார்க்கிறோம். 17 காரியங்கள் நம்ம அதை அன்பை விட்டு பிரிக்க முடியாது. அதில் 17 காரியங்கள் இருக்கிறது. அது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? பாவத்தை விட்டு அவர் என்ன பண்ணோம்? விலகி ஓடி வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அவரை நேசிக்க வேண்டும். அதுதான் முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நாம் பாவிகளாக இருக்கிறவர் அவருடைய குமாரனை நமக்கு தந்தார், அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு மாறாதது இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதே போல் நாம அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். மத்தேயு 28:20 அவர் சொன்னார் இல்லையா, நான் உலகத்தின் முடிவு பரிந்து நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று அவர் சொன்னார். யோவான் 10:28 வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறேன், ஒருவனும் அதை அழிக்க முடியாது, ஒருவனும் என்னுடைய கரத்தில் இருந்து அதை பிடிக்க கொள்ள முடியாது என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் அவர் நம்முடைய செடியாக இருக்கிறார், பிதாவான தோட்டக்காரர் இருக்கிறார், நாம் அவரோடு கூட இணைந்திருக்கிறோம். அதை யார்? நாம் அதிக கனி கொடுக்கலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை மாற்றுவார். ஆமென். நம்ம அதிக கனி கொடுக்கலாய் அவரோடு கூட இணைந்திருந்தால், அவரோடு கூட ஐக்கியம் இருந்தால் அநேக கனிகளை கொடுக்க முடியலாமா இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட யோவான் 17:23 அவர் ஜெபிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர்களை ஒற்றுமையிலே அவர் என்ன பண்ணோம்? அவர்களை தேர வேண்டும், தேர்ச்சி அடைய வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும், உலகம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னிலேயும் நீர் என்னிலேயும் இருக்கிறதை இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். நான் இவர்களிலேயும் நீர் என்னிலேயும் நான் உன்னிலேயும் நான் அவர்களிலே இருக்கிறது போல என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதே போல் அதற்காக நான் அவர் வேண்டுகிறேன் என்று அவர் சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், அவரோடு கூட இணைந்திருக்க வேண்டும், அவரோடு கூட ஐக்கியமாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் அப்படி இருக்கும் பொழுது இல்லையா, மத்தேயு 18:20 சொல்லுகிறார், 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால் எங்கே கூடி இருக்கிறார்களோ அவர் நடுவே நான் வருவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வருகிறார். இப்போ நம்ம நடுவே இருக்கிறார், நம்மோடு கூட ஐக்கியம் கொள்வதற்காக அவர் வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
பிரைஸ்ல 24 லூக்கா 24:15 அங்கே 32 பார்க்கிறோம். எம்மாவூர் சீசர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் வந்தார், மரித்தார், அடக்கமண்டார், ஏன் இப்படி நடந்ததெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களோடு கூட அவர் இணைந்து கொள்ளுகிறார். இயேசு அவர்களோடு கூட அவர் ஐக்கியம் கொள்ளுகிறார், அவர்களோடு கூட பேசுகிறார். அவர் சொல்லுகிறார்கள், அவர் நம்மோடு கூட வேத வாக்கியங்களை விளக்கி காட்டின பொழுது அவர் நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? இல்லையா? ஆண்டவர் நம்ம பேசும்போது இல்லையா அப்படி ஐக்கியம் நம்ம இல்லையா பாடுகளிலே பிரச்சனைகளிலே தேவன் நமக்கு ஐக்கியம் கொள்ளுகிறார். இருவரும் ஒருமனப்பட்டு அங்கே நிற்கும் பொழுது தேவன் நம் நடுவிலே வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 1:9 தேவன் அதற்காக நாம் அழைத்திருக்கிறார். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். God has called us to be fellowship with God Jesus. ஆமென். அவரோட ஐக்கியமாய் இருப்பதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். 1 யோவான் 1:3 கூட சொல்லுகிறார், யோவான், நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இல்லை, நம்ம ஐக்கியமாக இருக்கணும் எல்லாரும். ஹல்லேலூயா. நம்ம பிதாவோடும் குமாரனோடும் விசுவாசிகளோடும் நம்ம ஐக்கியமாக இருப்பது அவசியமாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் அதை தான் சொல்லாரு. 3:20 வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லுகிறார், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அப்படின்னா நான் தட்டிக்கிட்டே இருக்கிறேன், நீ திறந்தாதான் நான் வருவேன், உன்னோடு கூட ஐக்கியம் கொள்வேன்னு சொல்கிறார். ஐக்கியம், ஃபெலோஷிப். ஹல்லேலூயா, அது இம்பார்ட்டன்ட். ஆமென், ஹல்லேலூயா, சொல்றோம். மோசே தேவனோட உறவாடி கொண்டிருந்தான். ஆமென், ஹல்லேலூயா, தேவனோட பேசினான். ஹல்லேலூயா. அவனை ஏறி வா என்று சொன்னான். சீனாய் மலையிலே கர்த்தர் மலையில் அவனை கூப்பிட்டு நீ வா என்று சொன்னார். யாக்கோபுக்கு நீ அறிவிக்க வேண்டியதை நான் சொல்லுவேன் என்று சொன்னார். சீனா மலையிலே கர்த்தர் அங்கே மோசையோடு கூட பேசினார் என்று பார்க்கிறோம். அவர் மோசையோடு கூட அவன் மோசே ஏறி போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கார் மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தான். மோசே, நான் உன்னை அங்கே சந்திப்பேன் என்று சொன்னார். அதே போல் அங்கே மோசையை சந்தித்தான் என்று போகிறோம். தேவனோடு கூட ஐக்கியமாயிரு, மோசையோடு கூட பேசினார். தேவன் மோசையோடு கூட பேசினார் என்று அங்கே யாத்திராங்க புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். 31, 39 அதெல்லாம் பார்க்கிறோம். ஆமென். தேவன் பேசுகிற ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார். தேவனோடு கூட நாம் எப்பொழுது நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான் என்று பார்க்கிறோம். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். ஹல்லேலூயா. அவன் தேவனோடு சஞ்சரித்தான். குடும்ப அங்கஸ்தர் இல்லையா குடும்பத்திலே இருந்து கொண்டே தேவனை அவன் நேசித்து அவனோடு கூட சஞ்சரித்தான் என்று பார்க்கிறோம். வாக்கிங் வித் காட், தேவனோடு கூட நாம் நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் அவனை தேவன் எடுத்துக்கொண்டார். தேவனோடு நாம் நடக்கணுங்க, தேவனோடு கூட இருக்கணும், அப்போதான் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். தேவனோடு கூட நடக்கணும். ஆமென். அதனால தான் யோனுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் தேவனோடு நடந்து கொண்டிருந்தான். எப்பொழுதும் தேவனோடு கூட இடைப்பட்டு அவரோட ஐக்கியம் கூடவே இருந்தது. அதனால வந்து காணப்படாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று பார்க்கிறோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நடத்தை நாம் எப்பொழுதும் அவரோடு கூட இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. நோவா தேவனோடு கூட இருந்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். அதனால் எப்பொழுதும் அவருடைய நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோவான் 15வது அதிகாரத்தில் ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னில் நிலைத்திருங்கள், 4வது வசனத்திலிருந்து, என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களை நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு, அதனால் வேகமாக போகிறேன். ஆமென். ஆலையிலே தெரியாத சத்தியம் இல்லை, அதனால் ஒரு ரிமைண்டர் தான். ஆமென், ஹல்லேலூயா. அதில் நம்ம கனி கொடுக்கலாய் மாற வேண்டும், அவரை நேசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அதில் நம்ம பகைப்பார்கள், அதில் இருந்தாலும் நமக்கு ஒரு தேற்றருவானை அனுப்பார் என்று அந்த அதிகாரத்தில் நான் பார்க்க முடிகிறது. தேற்றருவானை நமக்கு அனுப்ப பரிசுத்த ஆவியானவரை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த அந்த உபமா இல்லையோ பேரபிள் உபமானத்தை வந்து என்ன பண்ணுற ஓமையை அவர் ரொம்ப எளிதான முறையில் அவர் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் எல்லாவற்றையும் அதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். கிளையானது செடியிலிருந்து தான் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது பெற்றுக்கொண்டால்தான் கனி கொடுக்க முடியும். எல்லா ஆதாரமும் எல்லா ஆதரவும் அவர்தான். ஆமென். He is the source of all blessings. Amen. He is the fountain of all blessings. அதனால வந்து அவர்தான், அவரிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். கொடியானது செடியிலிருந்து நமக்கு தேவையான எல்லாவற்றையும் டெய்லி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, பொருளாதார தேவைக்கு எல்லாவற்றையும் கிறிஸ்துவிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ரீபா ஷலல பரபலபா. அவரை எல்லாம் நாம் ஒண்ணுமே செய்ய முடியாது.
என்னை இயலாமல் ஒன்று செய்யக்கூடாது. ஒரு எண்ணில் நிலைத்திராவிட்டால் அவன் வெட்டி போடுவேன் சொல்றார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் எண்ணிலே என் வார்த்தைகள் உங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். நீங்கள் கேட்டுக்கொள்வது அது உங்களுக்கு அருளி செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது. உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்களுக்கு செய்யப்படும். நாம் அவருடைய வார்த்தைகளை நிலைத்திருக்கணும், அதன்படி செய்யணும். அவர் நம்ம எதை கட்டலாம் அவர் தருவார். ஆமென், ஹல்லேலூயா. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நான் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். 9:10 15 9:10. ஆமென். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்கள் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆமென், ஆமென். நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஆமென். யோவான் 1 பார்க்கிறோம், அதில் அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம அன்பிலே நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. 1 யோவான் 3:6 சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவர் அறியவும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம சோதனம் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அங்கே பார்க்கிறோம் 28 அவர் வெளிப்படும்போது 1 யோவான் 2வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படி அவரை நிலைத்திருக்கணுங்க. இயேசு வராருங்க. இன்னைக்கு வந்தார், என்ன பண்ணோம்? நம்ம தைரியமாக இருக்கணும். எங்கே ஓடி ஒளிஞ்சக்கூடாது. இயேசு வந்துட்டார் என்று ஓடி ஒழிக்கூடாது. யார் ஓடி ஒளிஞ்சுக்கிறது? ஏதேன் தோட்டத்தில் ஏன் ஓடி ஒளிஞ்சா? அவ்வளோதான். நம்ம பாவம் செய்யாமல் இருந்தாலும் என்ன பண்ணோம்? வெட்கப்படாமல் இயேசு வரும்போது தைரியமாய் அவரை சந்திப்போம். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு வரப்போறாரு. இன்னைக்கு வந்துட்டான்னு வச்சுங்க, சொல்கிறேன். இன்னைக்கு வந்துட்டா என்னது? இந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணோம்? தைரியமாக நிற்கணுங்க. ஆமாம், ஓடிக்கூடாது. இயேசு வராரு இல்லையா, எக்கால சத்தெல்லாம் கேட்கும். ஐயோ ஓடி இருக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. ஓ, பயப்படவும் கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஓ, இயேசு வருகிறார் என்று நம் செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆமென். நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவில் நாம் எப்படி இருக்கிறோம்? ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லா விசுவாசிகளும் அளவிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். நாம் நீதியை செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவராலே நாம் புதுப்பிக்கப்பட வேண்டும். நாம் எப்பொழுதும் அவருடைய சாயலிலே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சாயல் எப்பொழுதும் அழிந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய குணாதிசயங்களால் எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லா சோதனையிலும் எல்லா உபத்திரவத்திலேயும் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் நீதியை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இயேசு வரும்போது பயந்து ஓடாதபடிக்கு, வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ள நம்ம உதவி செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். யாவர் எழுந்து நின்று ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பயபக்தியோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் எழுந்து நிற்போம். இந்த செய்தியை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் ஆக்கி தரும்படியாக, ஒவ்வொருவரும் சந்தோஷத்தோடு திரும்பி போகும்படியா, மகிழ்ச்சியோடு போகும்படியா தேவன் மன்னாவை தந்திருக்கிறார். அது உறுதிப்படுத்தியிருக்கிறார். இது தேவ ஆவியானவர் கொடுத்த சபைக்கு தேவ ஆவியானவர் கொடுத்த செய்தி என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆமென். ஆண்டவர்களோடு கூட பேசுவோம். யாராவது ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஸ்தோத்திரம்.